சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேல் மற்றும் ஈரான் போரானது தற்போது முடிவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போரின் அழிவுகளை இரண்டு தரப்பும் எதிர்கொண்டிருக்கின்ற சூழலில் ஈரானின் எழுச்சியானது இஸ்ரேலுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் பாரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈரானின் டெல்லவீவ் மீதான தாக்குதல் இஸ்ரேலை நிலைகுலைய செய்திருக்கிறது. இஸ்ரேலின் நிலப்பரப்பு முழுவதையும் ஏவுகணைகளால் துடைத்து அழித்து அதன் ராணுவ வலுவை ஈரான் நிரூபித்திருக்கிறது. இது உலகமே எதிர்பார்க்காத ஒன்றாக மாறியிருக்கிறது. காசாவில் கட்டடங்களின் தோற்றம் எப்படி இருந்ததோ அவ்வாறே இஸ்ரேலின் நகரங்களும் சிதைவடைந்திருக்கின்றன. பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டது போன்று யூதர்களும் கொல்லப்பட்டார்கள். இது ஈரான் உட்பட எல்லோருக்குமான மாபெரும் வெற்றி என்று டொனால்ட் ட்ரம்பும் தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கென்று ஒரு நாடு இருக்கிறது, எண்ணெய் வளம் இருக்கிறது, அவர்கள் மிகவும் புத்திசாலிகள், அவர்களால் மீண்டெழ முடியும். கடைசி 2 நாட்களில் இஸ்ரேல் மீது மிகவும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது. பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் நிறைய கட்டடங்களை ஈரான் அழித்துவிட்டது. ஈரான் அருமையாக செயல்பட்டது. நெதன்யாகுவும் தன்னை பற்றி பெருமையாக உணரலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் சிறந்தவர்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானை பற்றி பேசியிருக்கிறார். ராணுவ ரீதியில் ஈரானின் தற்போதைய எழுச்சி என்பது அரசியல் ரீதியில் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. ஆனாலும் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ராஜதந்திரம் என்பது அதிக எச்சரிக்கையுடன் கையாளப்பட வேண்டியது. இந்த காணொளியில் ஈரானின் வாய்ப்புகளையும் இஸ்ரேலின் பலவீனத்தையும் விரிவாக பார்க்கலாம். ஈரானின் ராணுவ வலு என்பது ஈரானுக்கு மட்டுமே உரியதாக தென்படவில்லை. மாறாக வடகொரியா, சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளின் பலத்திலேயே ஈரானின் பதில் தாக்குதல் அமைந்திருந்தது. மறுபக்கத்தில் ரஷ்யாவின் ஆதரவு ஈரானின் அணு ஆயுதம் தொடர்பான ஒத்துழைப்பில் அதிகம் தங்கியிருக்கிறது. ஈரானின் அணு உலைகளை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ரஷ்யா உட்பட்டிருக்கிறது. காரணம், ரஷ்ய அணு ஆய்வாளர்களும் பணியாளர்களும் ஈரானில் பணிபுரிகின்றார்கள். சீனாவும் ரஷ்யாவும் இணைந்து வடகொரியாவுடன் ஈரானின் பாதுகாப்பான ஆயுத தளவாடங்களையும் ராணுவ நகர்வுகளையும் திட்டமிட்டு நகர்த்தி வருகிறார்கள். இதுவே ஈரானின் இருப்புக்கான பலமாகவும் இஸ்ரேல் மீதான தாக்குதலை கட்டமைக்க வழிவகுத்தது என்றும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு இன்னும் ஒரு பிரதான காரணம் இருக்கிறது. அதாவது இஸ்ரேலின் நிலப்பரப்பில் அமைந்திருக்கின்ற அயன் டோம் மற்றும் அயன் பீம் என்கின்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளாகும். இவற்றின் திறன் மட்டுப்படுத்தப்பட்டதென்பதை ஈரான் கவனத்தில் கொண்டிருந்தது. ஈரானின் ஏவுகணைகளை தடுக்கும் இஸ்ரேலின் தொழில்நுட்ப திறன் பரவலான தாக்குதலால் தகர்க்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய தாக்குதல் உத்தியை ஈரான் தெளிவாகவே முதலிரு தாக்குதல்களில் பரிசோதித்து பார்த்திருந்தது. ஒரே தடவை 150 தொடக்கம் 400 வகையான கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை செலுத்தியதோடு 400க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்களையும் களத்தில் நிறுத்தியது ஈரான். இதுவே ஈரானினுடைய மிக பிரதான யுக்தியாக அமைந்திருந்தது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு ஒரே தடவையில் கையாளக்கூடிய எதிர்ப்பு திறனுக்கும் அதிகமாக அதன் மீது ஈரான் தாக்குதலை மேற்கொண்டது. இதுவே இஸ்ரேலை பாரிய நெருக்கடிக்குள் கொண்டு வந்து நிறுத்தியதற்கான முக்கிய காரணம். உலகத்தின் மீது யூதர்கள் எல்லையற்ற பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்லாது ராணுவ அழிவுகளையும் மக்கள் மீதான படுகொலைகளையும் ஈவிரக்கமின்றி மேற்கொண்டு வந்தார்கள். இதனை யூதர்கள் 2ஆம் உலக யுத்தத்திற்கு பின்னர் உலக நாடுகளெங்குமே ஏற்படுத்தி வந்தார்கள். அத்தகைய ஒரு சூழலை கடந்த பல தசாப்தங்களாக முதலீடாக்கி அரேபியர்களையும் அவர்கள் கட்டுப்படுத்தி வந்தார்கள். இதனை அரேபியர்கள் முறியடிக்க திணறிக் கொண்டிருந்தார்கள். அது மட்டுமின்றி இஸ்ரேலியர்களினுடைய இருப்பு என்பது அமெரிக்காவின் இருப்பாகவே பார்க்கப்பட்டது. அமெரிக்காவின் ஆயுத தளபாடங்கள் முழுமையாகவே இஸ்ரேலியரிடம் இருந்ததோடு அனைத்து தாக்குதல்களிலும் மேற்குலகத்தின் ராணுவ ராஜதந்திர பொருளாதார உதவி காணப்பட்டது. இவையெல்லாம் இஸ்ரேலினுடைய இருப்பையும் அதன் ஆதிக்கத்தையும் படம் பிடித்து காட்டியது. ஒரு பக்கம் ராணுவ வளர்ச்சியும், மறுபக்கம் விஞ்ஞான தொழில்நுட்ப ரீதியான உத்திகள், பொருளாதார ரீதியான செழிப்பு, உலகம் முழுவதும் சுரண்டி ஆதிக்கம் செய்கின்ற செய்முறை இஸ்ரேலியர்களை பலப்படுத்திக் கொண்டே சென்றது. ஆனால் ஈரானின் தற்போதைய நகர்வு இந்த வகையான அனைத்து அம்சங்கள் மீதும் மிகப்பெரிய கேள்வியையும் சந்தேகத்தையும் பலவீனத்தையும் அடையாளப்படுத்தி இருக்கிறது. யூதர்களுக்கு கிடைத்த தேசத்தை யூதர்கள் தமது அயல் நாடுகளோடு பகிர்ந்து கொண்டு நாகரிகமான அரசியலை செய்ய முடியாததன் விளைவே இதுவென்று தெளிவாக தெரிகிறது. ஈரானின் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு இன்னும் ஒரு பிரதான காரணியும் வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அது இஸ்ரேலின் புவியியல் பரப்பெல்லை என்று சொல்லலாம். இஸ்ரேல் 22,145 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை மட்டுமே கொண்டது. 420 கிலோமீட்டர் நீளத்தையும் 110
215 கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்டது. இஸ்ரேலின் நிலப்பரப்பானது மிக குறுகியதாக அமைந்திருப்பதால் நவீன தொழில்நுட்ப ஆயுதங்களின் முன் அது இலகுவாக தகர்க்கக்கூடிய நகரமயமாக்கல் பண்பையும் கட்டமைப்பையும் கொண்ட தேசமாக இருக்கிறது. இதனால் ஈரானிலிருந்து மிக இலகுவாக தாக்கி அளிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்ட பிரதேசமாகவும் இஸ்ரேல் இருக்கிறது. இஸ்ரேலின் மொசாட் தலைமையகம், சொரேகா மருத்துவமனை மீதான தாக்குதல்கள் மட்டுமன்றி இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரம் முழுமையாக உருக்குலைந்ததற்கும் இது முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டமை மிக குறைந்த அளவில் இருக்கின்றமைக்கு காரணம் அவர்கள் ஏற்கனவே பதுங்கு குழிகளில் வாழும் பழக்கத்தையும் அனுபவத்தையும் கொண்டிருப்பதுதான் என்றும் கூறுகிறார்கள் அரசியல் நிபுணர்கள். இது மட்டுமல்ல, ஈரானிய ஆட்சியாளர்களின் உளவியல் உணர்வும் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. இதுவரை பல அணு விஞ்ஞானிகளையும் ராணுவ தளபதிகளையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களையும் இஸ்ரேலியர்கள் கொன்று குவித்திருந்தமை வரலாற்றில் என்றுமே அழிக்க முடியாத ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. இதனால் ஈரானியர்கள் தற்காப்பு யுத்தத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அண்மைய தாக்குதல்கள் தற்காப்பு யுத்தமாக மாறியிருக்கிறது. இஸ்ரேலியர்களின் உத்திகளும் ஈரானியர்களால் முறியடிக்கப்பட்டு இருப்பது என்பது மிக பிரதான அரசியல் எழுச்சியாக இருக்கிறது. ஹமாஸ் போராளிகளால் கடத்தி செல்லப்பட்ட பிணை கைதிகளை மீட்டெடுக்க முடியாது இஸ்ரேல் திணறிய போதே இஸ்ரேலின் பலவீனத்தை ஈரான் தெளிவாக உணர்ந்து கொண்டது. ஈரான் ராணுவ ரீதியான பலத்தை மட்டுமின்றி ராஜதந்திர ரீதியான நகர்வுகளையும் சமகாலத்தில் மேற்கொள்கின்ற திறனோடு நகர்வுகளை முதன்மைப்படுத்தி வருகிறது. ஐரோப்பிய நாடுகளுடன் ஜெனீவாவில் நிகழ்கின்ற சந்திப்பு ஈரானுக்கு கிடைத்த ராஜதந்திர ரீதியான நகர்வாகும். அது மட்டுமின்றி சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் ராஜதந்திர ரீதியிலான நகர்வில் பங்கெடுப்புக்கு தயாராக இருப்பதோடு ஈரானுக்கு எதிரான ராணுவ நகர்வுகளையும் தோற்கடிப்பதில் கவனம் கொண்டிருக்கின்றமை ஈரானுக்கு வாய்ப்பான ஒரு சூழலை கொடுத்திருக்கிறது. ஆக மொத்தமாக பார்க்க போனால் இஸ்ரேல் ஈரான் போர் இரண்டு பிரதான மாற்றங்களை உலக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, இஸ்ரேல் மீதான கணிப்பீடுகளும் அச்சங்களும் முடிவுக்கு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டாவது, ஈரானுடன் அமெரிக்கர்களே போரில் ஈடுபட முடியாத அரசியல் சூழலை அல்லது ஒரு ராஜதந்திர சூழலை அமெரிக்கா எதிர்பார்க்காத விதத்தில் ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் ஏற்படுத்தி இருக்கின்றன. இது உலக ஒழுங்கு ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்வதற்கான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. ரஷ்யா, சீனா, ஈரான், வடகொரியா என்பன அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணி நெருக்கடிக்கு தள்ளியதாகவே தெரிகிறது. ஈரானின் அமெரிக்காவுடனான அணு ஆயுதம் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் நகர்வுகளின் விளைவாகவே அதன் நீடித்த தன்மையை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சமகாலத்தை பொறுத்தமட்டில் ஈரான் ஒரு வலுவான அரசியல் ராணுவ சமநிலையை மேற்காசியாவில் தக்க வைத்திருக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை. அதை எவராலும் நிராகரிக்க முடியாது. இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை, குறிப்பாக வடகொரியா, சீனா, ரஷ்யா, ஈரான் ஆகியவற்றினுடைய கூட்டு அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணி நெருக்கடிக்கு தள்ளியிருக்கின்றதா? இந்த எதிரெதிர் கூட்டுகள் உலக அரசியலில், உலக ஒழுங்கில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது என்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.